அட பீக, அட கருவாடு, அட ஓலவேலை, அட வால்டிப்பு, அட நகரு, ஃபுட்பால். எங்கடா ஃபுட்பால்? கை அப்படிடி பேச விடுறேன். அப்படியா? ஒன்றரை பால் குடிச்சானே, ஆளால கொழுகோனுங்கிறானே, அரை பால் குடிச்சனே, நான் பக்கா போட்டேனே, அவனை போட்டு தள்ளிட்டா அப்படி ஒரு எண்ணம் வந்துங்க. எங்க அப்பா கைடி போடுற பூச்சி போட்டு கொஞ்சம் வாங்கி வந்து வச்சுட்டாரு. அதுல ஒரு புடி அள்ளேன், தண்ணி விட்டு கட்டியா பேசிக்கினேன். எங்க அம்மா பால் கொடுக்குறாங்களே, அங்க போய் தட்டு வந்து கபடி படுத்துக்கிறேன். போய் சொல்லி போச்சு. என் கூட ஜனங்க சேர்ந்து போச்சு. ஓன்னு அழுகுறாங்க. நான் எழுந்து பார்த்து அடே நான் பண்ண மேலுக்கு போட்டா சந்தோஷம். ஆமாங்க. இனிமேல் பாலுக்கு பிரிச்சு விட்டு நான் எழுந்து ஜனத்தை நீக்கிட்டு போய் பார்த்தா எங்க அப்பா சேர்த்து கொடுக்குறான். ஏண்டா பால் உங்க அப்பா சேர்த்தா? எங்க அண்ணன் குடி வேண்டிய பால் அவன் குடிச்சிட்டு இருக்கிறான். நான் என்னங்க பண்ணலாம்? உங்க அப்பனா பால் குடித்து விட்டார். சரி, ஏண்டா நிறைய கதை சொல்லிட்டு இருக்கேன். மன்னிக்கணும். வாழ்க வாழ்க. காவலன் ஐயா மங்களபுரி நாட்டு இளவரசியின் பேர் மணிமாறன். ஆமாங்க. அமரபுரி நாட்டு இளவரசி அமராவதி திருமணம் முடித்து ஒரு சந்தோஷம் பெண் குழந்தை பிறந்தது. அவனுக்கு என்ன பெயர் சூட்டினேன்? என்ன பேருங்க? பத்மாவதி பெயர் சூட்டினேன். என்ன பேரு? பத்மாவதி. பத்மாவதி பெயர் சூட்டினேன். என் மகள் பிறந்த 3 மாதங்களுடைய மனைவி இறந்து விட்டார். ஆமா ஆமா, செத்து போயிட்டாங்க. என்ன செய்வது? யோசித்தேன், மகளை எப்படி காப்பாற்றுவது. 2ஆம் நாள் ஒரு பெண்ணை மனம் முடித்தேன். அவள் யார்? வசந்தபுரி நாட்டு இளவரசி வசந்தரா. வசந்தரா அம்மா. திருமணம் முடித்து சந்தோஷமா இருந்தோம். ஒரு நாள் குடிமக்களோடு வந்து முறையிட்டார்கள். அவன் இட்ட பேர் அழுத்தமே காட்டில் உள்ள மிருகம் அழித்து விட்டதாக. குடிமக்கள் குறைய போக காட்டு வேட்டைக்கு புறப்பட்டேன். வேட்டையாடி முடிந்தது. வீடு திரும்ப தன்னுடைய நண்பன் பார்த்து விட்டார். யாருங்க? சிவபுரி நாட்டு இளவரசன் சிவனேசன். ஆறு நண்பன் பாலி சினேதன். அவன் வீட்டுக்கு அழைத்து சென்று விட்டான். விருந்து அடால சொல்ல வேண்டும். நல்ல இருக்கு, அழகா உபச்சரணை விருந்துண்டு மகிழ்ந்து விட்டேன். 4 மாசம் அங்கே தங்கி விட்டேன். மனைவி மறந்தேன், மகளை மறந்தேன். மனைவி பாருங்க புறப்பட்டு குழந்தை நீங்களா பாட்டு பாடி தாள ஆட்டுறாங்க. நான் ஏன் தாள ஆட்ட போறேன்? வீட்டுக்கார வராரு. பேச சொல்லவோ வார்த்தை இல்லை, நாம் ஊமையாய் பிறக்கவில்லை, உணர்ச்சியோர் மறைவதில்லை. என் தங்கமே உனது மேடி தாங்கினார் சுமந்து செல்ல, எனக்கு ஒரு சொந்தம் இல்லை, யார் யாருக்கோ இறைவன் தந்தார். அந்த 4 பேருக்கு நான் எப்போதுன்னா அவன் என்ன தனி ஏதோ சாப்பிட போச்சா வந்து சாப்பிட போயிட்டேன். அம்மா விட்டு பேச வேணாம்னு சொன்னேன். உன்னை பார்த்து பேச்சு வந்துருச்சு. பார்க்கணும் இருக்கட்டும். போனேன். ஆமாண்டா, சிங்கத்தை பார்த்தியா? சிங்கம் சீரி வருது. வேட்டையாடினேன், பயந்து ஓடி விட்டு ஓட்டு ஜட்டி போட்டுங்கடா. பாத்தியா? சிங்கமாடா ஜட்டி போட்டுருக்கான். 6 வருஷத்துக்கு முன்ன காட்டுக்கு போனேன். ஒரு சிங்கம் என்னை பார்த்து பொத்தான பூந்துக்குச்சு. வெளியே வரனா வரமாட்டோம், போடா போடாந்து. ஏன் வரமாட்டேன்னு கேட்டிருப்பேன். அங்க சொல்லிச்சு, நான் ஜட்டி போல அசிங்கமாகுது, போடா போய் வாங்கி கொடுத்துருவா. அதுக்கு தான் கேட்க வாங்கி கொடுக்கலாம். அடிக்காடு விட்டுச்சு. சிங்கமோட ஜட்டி போடும் மணி பார்க்கிறடா. 4 மாசம் போட்டு வந்திருக்கு. அம்மா கோவத்தில் இருக்கிறாங்க. ஒருமே கூப்பிடு. அம்மா பொண்டாட்டி நினைச்சு கூப்பிட்டேன். சரி விடு, நான் பொண்டாட்டி ஏன்டா இதெல்லாம் கூட்டு போயிடல.
எத்தனை வந்துக்கிறாரு உதங்க காக்கிறாரு வட்டி காக்கிறாரு ஆமா பிள்ளை அனல் இங்க அடிக்குது சூட்ட தனி நான் அப்புறம் வரேன் முடி நட்டுக்குது பாரு முடி பத்துக்கணும் படுக்க வச்சு போடா என்ன மனுமனுக்கு அவசரத்துல 4 மாசம் போட்டு வந்திருக்கா யாவது உனக்கு புரியுதா உங்களுக்கு என்ன புரியுது நான் கீழே போறோம் நான் நார் மட்டும் கீழே போறேன் வெட்டில என்ன தலைகாடி அப்புறம் பாடா போடா என்ன பண்ணா இளமஞ்சி அவன் நாறு சொல்லி கூத்துறான் டேய் நீ வாங்கும்போது இளமஞ்சி அம்மா நான் வரட்டா இது 4 சுவத்துக்குள்ள நடக்க வேண்டிய விஷயம் போடா ஏண்டா டே போடா ஆச்சலாம் வசந்தரா மாமா வந்து பேச மாட்டியா அடே 4 மாசம் ஆச்சு அதனால கோவமா பேச மாட்டேன் வசந்தரா நிலவுக்கு என்னடி நெருப்பா முள்ளாய் மாறியது
ஏன் கோபம்? ஆமா, கோபம். 4 மாசம் போட்டு பேசவே பேசாதீங்க. போனா வண்டியிட போய் 4 மாசம் ஒரு பொண்ணாட்டி என்ன பண்ற ஏது பண்ற ஒரு வார்த்தையில ஒரு கடிதாசு 4 மாசம் மாறுதோட ஐயோ இவன் மாமா வந்துட்டுல்ல 4 மாதம் நண்பனுடைய வீட்டு தங்கி விட்டேன் அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டேன் விருந்துட்டு மகிழ்ந்து விட்டேன் உன்னை மறந்து விட்டேன் இப்ப வந்து விட்டேன் அங்க தவணை இங்கே அண்ணன் தங்கிட்டாங்க. அதான் வந்துட்டு இல்ல நானு சந்தோஷம் இருக்கும் இதுக்கப்புறம் என்ன விட்டு போக மாட்டீங்க. போக மாட்டேன் ராமேசா இருக்கணும் அப்பதான் முத்திர வச்ச மாதிரி சத்தியம் பண்ணிட்டு சொல்லணும் அப்பதான் முத்திர வச்ச மாதிரி இந்த மாதிரி பேசுதே நினைக்கிறேன். ஆஹா செல்லம் நீ கோவிலே அடா 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 பசந்தா கட்டாத உடல் குண்டான முகம் உனக்கு ஆப்பிள் கண்ணம் விழ் போன புருவம் விரை போன நெத்தி கரு மேகம் போன கூந்தல் வண்ண உடை சின்ன இடை கோவ பண்ண சிவந்த உதடுகள் செந்தாமரை போன பாதங்கள் அகண்ட மார்பு திறந்த தோள்கள் அடடடட உன்னை பார்க்க பெரிய உள்ளம் படக் படக் சுட்டு இன்பத்தின் இருப்பிடமே எழிலிருந்த ஓவியமே அன்பின் பிறப்பிடமே ஆடி வரும் மாமையிலே கண்ணே கனிய முதலே கலையழகு கொண்டவளே கலைவண்ண தாரகையே காவியத்தின் நாயகியே வாயன் பக்கம் உனக்கு ஏன் வெட்கம் ஆம்பளை பார்த்து லைட்டா வெக்க போடுவேன். நான் யாரும் புருஷன் தானே வசந்தா நம் இருவரும் கொட்ட பாக்கும் போயிட்டு வந்து போட்டிட்டு மொத்த மாடிய கட்டி மேல பத்துன்னு நீ மேல பார்க்கிறோம் நான் கீழே பார்க்கிறோம் எப்படி இருக்கும் வசந்தா கொட்ட பார்க்கும் கொழுந்து
இதயத்தில் நீங்கள் இருந்தால் உங்களை நான் மறந்து விட்டேன். இதயமே நீங்களாக இருக்கும் பொழுது உங்களை மறக்கவே முடியாது. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் அளந்தறிய முடியுமா? அன்பின் ஆழத்தை, ஆழமான காதல் தான் அன்பை வகைப்படுத்தாங்க. இதற்கு காவியத்தின் முதல் கதாநாயகி நீதானே. கதாநாயகி நீயாக இருந்தாலும் உன் இதயத்தில் தனியாக இருப்பவன் சிவா நான் தானே. கண்டிப்பா இல்வான் இலக்கணத்தில் எழுத்து அதிகாரத்தை கற்க துவங்கி உள்ளோம். எழுத்து இனிய சொல்லாக மலராக மலர்ந்து மனைவீசு சுவைமிக்க தேனருந்து வண்டுக்கு மதுள் இன்பத்தின் பொருட்சுவையம் கனி என்னும் அகைவீந்து பெருமாப்படு வணங்க தமிழப்பு கலை பயின்று அவை போற்று நம்மக்கள் அனிர்வை செய்துவிட்டால் காதல் கசக்காது கசங்காமல் மனவீசி கொண்டிருக்கும். என்னதான் பெண்ணா பிறந்தவனுக்கு பொன் பொருள் மேல ஒரு ஆசை இருக்குதான். அதை விட ஒரு கணவரை கூட இருக்கிற சந்தோஷமே வேற மாதிரி. இவனா அது செல்லமா கூப்பிடு, செல்லமா செல்லமா வாடா போட. வசந்தரா வந்து விட்டேன், ஆடி விட்டேன், பாடி விட்டேன், சந்தோஷமா இருந்து விட்டோம். உன்னை வந்து கேட்க மறந்தா போய்விட்டேன். என்ன கேட்க போறீங்க? அதாவது வசந்தரா, நம்முடைய மகள் பத்மாவதி எங்க? யார கேட்ட? நம்முடைய மகள் பத்மாவதி எங்க? யாரு?